அத நீயே மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். பிடிவாதம் பிடிக்காம வீட்டுக்கு போமா. முடியாது சின்னையா. ஐயோ அப்படி சொல்லக்கூடாது. என் செல்லம்ல, என் சமத்துல. போடா வீட்டுக்கு போடா. போமா. நான் போக மாட்டேன். இந்த செல்லங்கிலாம் கொஞ்சம் வேலை வச்சுக்காதீங்க. நான் வருவேன். ஈசு சொன்ன கேள ஈசு. நான் சொல்றத நீங்க கேளுங்க. என்னால வீட்ல இருக்க முடியாது சின்னையா. நானும் உங்க கூட வரேன். நீங்களும் தீக்குச்சியும் வியாபாரம் பண்ணுங்க. நான் சும்மா உங்க கூட நடந்துட்டு வாக்கிங் மாதிரி வரேன். இதுக்கு நீங்க ஒத்துக்கலனா நான் நம்ம குழந்தைங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். பாத்துக்கோங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துருவியா? ஆமா. நம்ம குழந்தை கிட்ட உன் அப்பா நான் ஆசைப்படுற எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கிறேன்னு என்கிட்ட சொன்னாங்க. நானும் அத உண்மைன்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா இப்ப கூட நான் வியாபாரத்துக்கு வரேன்னு சொன்னா அவரு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. என் ஆசைய நிறைவேற்றி வைக்க மாட்டேங்கிறாருன்னு போட்டு கொடுத்துருவேன். அடிப்பாவி. என் ஆசைய நிறைவேற்றலனா அந்த பாவம் உங்களை சும்மா விடாது சின்னையா. நம்ம 2 பசங்களும் உங்க தோல் மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு காதை புடிச்சுக்கிட்டு திருவி என் அம்மாவோட ஆசைய நிறைவேற்றி வைக்க மாட்டீங்களான்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. பாசு, ஏற்கனவே உனக்கு எனக்காது. இதுல குழந்தை வரும் கால் தருவா என்ன ஆகும்? பேசாம அண்ணியை கூட்டு போயிடுவோம். அப்படிங்கிற? சரி சரி சார். உன் ஆசையை நிறைவேற்றலங்கிற பொல்லாப்பு இருக்கு எனக்கு. நீ வண்டியில ஏறி உட்காரு. இந்த இதெல்லாம் எடுக்கிறேன். இல்ல சின்னையா, நான் நடந்து வரேன். அப்புறமா உட்காந்துக்கிறேன். சரி சார். நான் நடக்க கூடாதுன்னு சொன்னா உடனே நம்ம குழந்தைகள்ட்ட நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவ. எனக்கு எதுக்கு இந்த வம்பு? வா போலாம். 3 கிலோ வெங்காயம் 100 ரூபாய். 4 கிலோ தக்காளி 100 ரூபாய். 3 கிலோ வெங்காயம் 100 ரூபாய். 4 கிலோ தக்காளி 100 ரூபாய்.